எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண பாட்ட பத்தி பேச போறதில்ல. ஒரு மனுஷனோட ஆழமான மனப்போராட்டம், அதிலிருந்து அவன் எப்படி மீண்டு வர்றான் அப்படிங்கறத பத்தி ரொம்ப கவித்துவமா சொல்ற என் நெருக்கத்திலே அப்படிங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற பாடல பத்தி தான் நாம முழுசா அலச போறோம். ஜீசஸ் ரெடீம்ஸ் வெளியிட்ட ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு பாட்டு இது. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? இதோட வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? வாங்க இந்த அழகான பயணத்துக்குள்ள நாம போகலாம். சும்மா மேலோட்டமா இந்த பாட்ட பார்க்காம, இது ஒரு 4 முக்கியமான படிகளா நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம். முதலாவது, ஆழ்ந்த துயரத்தோட குரல். 2வது, மனுஷங்க அனுபவிக்கிற தனிமையோட வலி. 3வது, இந்த உடைசல்களை சொல்ற உருவகங்கள். அப்புறம் கடைசியா இதுல இருந்து கிடைக்கிற ஒரு முழுமையான மீளுருவாக்க பயணம். முதல்ல இந்த ஆழ்ந்த துயரத்தின் குரல்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். பொதுவாவே எந்த ஒரு நல்ல கவிதையும் ஒருத்தரோட உண்மையான சூழ்நிலைய அவங்களோட யதார்த்தத்தை அப்படியே சொல்றதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த பாட்டோட வரியில வர்ற நெருக்கத்திலே அப்புறம் ஒடுக்கத்தையே அப்படிங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது ஏதோ சாதாரணமா வர்ற கவலை கிடையாதுங்க. எல்லா பக்கத்திலிருந்தும் வர்ற ஒரு கடுமையான பிரஷர், முற்றிலுமா நசுக்கப்பட்ட ஒரு நிலை. அதைத்தான் இந்த வார்த்தைகள் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. அந்த வலியோட வெயிட்டை நம்மளால ஆரம்பத்திலே ஃபீல் பண்ண முடியுது. கரெக்டா? சரி, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை சொன்ன உடனே அந்த பாட்டு அடுத்து என்ன சொல்லுது தெரியுமா? என் நெருக்கத்திலே என் துணையானீரே. இந்த வரியோட அழகு என்னன்னா, தன்னோட வலிக்கும் கடவுளோட இருப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு கனெக்ஷனை பாடுறவர் இங்கேயே ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. என்னோட கஷ்டம் ரொம்ப பெருசு தான், ஆனா அந்த கஷ்டத்துல நீர் எனக்கு துணையா வந்து நின்னீங்க அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பாட்டோட தொடக்கத்திலே ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குது. இதுல அந்த துணையாணியரே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணோம். இது ஏதோ ரொம்ப தூரத்துல இருந்துகிட்டு மேஜிக் பண்ற ஒருத்தரை குறிக்கிற வார்த்தை கிடையாது. மாறாக தன்னோட இந்த நெருக்கடியான டைம்ல தோளோடு தோளா கூடவே பயணிக்கிற ஒரு நெருக்கமான நண்பனை, ஒரு பார்ட்னரை குறிக்கிற ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை இது. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் பாட்டோட ஆழமான அந்த நங்கூரம், அதாவது கோரஸ் ஒலிக்க ஆரம்பிக்குது. வேறு துணையே இல்லை. அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் விரக்தியில தத்தளிக்கும் போதும் பாடுறவரை மறுபடியும் உறுதியா புடிச்சு நிறுத்துற ஒரு பேஸ்லைனா இந்த வரிதான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். மனித தனிமையின் வலி. கடவுளோட அந்த நெருக்கமான துணையை உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டு ஸ்ட்ரெயிட்டா மனுஷ உறவுகளோட யதார்த்தமான தனிமைக்குள்ள போகுது. கடலளவு சொந்தங்கள் தானே, அதில் வானளவு பிரிவுகள் தானே. வாவ், இவ்ளோ அருமையான ஒரு உருவகம் பாருங்களேன். நம்மள சுத்தி கடல் மாதிரி சொந்தக்காரங்க இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டமே இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள வானளவுக்கு பெரிய பிரிவும் தனிமையும் இருக்கு. கூட்டத்துக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ற அந்த தனிமைய இதை விட அழகா யாராலையும் சொல்லிட முடியாது. இப்போ இந்த 2 வரியும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நான் நம்பினோரும் என்னை நம்பலையே அப்படிங்கிறதுக்கும், கரமோ கைவிடவே இல்ல அப்படிங்கிறதுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கை எப்படி நிலைத்து நிக்காம போகுது அப்படிங்கிறதையும், அதுவே கடவுளோட கைகள் எப்படி நம்மள இறுக்கமா உறுதியா பிடிச்சுக்குது அப்படிங்கிறதையும் இந்த வரிகள் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. ஆனா மனுஷங்களால கைவிடப்பட்ட அந்த தனிமையோட வலி அப்படியே அடுத்த வரியிலேயே துடைக்கப்படுறத நீங்க கவனிச்சிங்களா? என்னை அரவணைத்த என் தகப்பன் நீரே. அனாதரவா தவிக்கிற ஒருத்தருக்கு இதை விட ஒரு பெரிய ஆறுதல் வேற என்னங்க வேணும்? ஒரு அப்பாவோட அரவணைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பான இடத்துல பாடுறவர் இப்போ முழுசா தஞ்சம் அடைறாரு. சரி, இப்போ 3வது பகுதியான உடைசல்களின் உருவகங்கள் அதை பத்தி பார்க்கலாம். நிஜமாவே இந்த பாட்டோட கவித்துவமான உச்சம்னு இதைத்தான் நம்ம சொல்லணும். பாடுறவர் தன்னோட உடந்த மனநிலையை விவரிக்கிறதுக்கு 4 ஆழமான உருவகங்களை இங்க யூஸ் பண்றாரு. திக்கற்று தவிக்கிறத புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் அப்படின்னும், வறட்சிய வறண்ட வயல்வெளினும், அடையாளத்தை இழந்தத உருக்குலைந்த பாத்திரம்னும், பாதுகாப்பு இல்லாதத மதிலிடிந்த பட்டணம்னு சொல்றாரு. இந்த ஒவ்வொரு உருவகமும் அந்த வலியையும் உடைந்த நிலையையும் எவ்வளவு துல்லியமா, அதே சமயம் நம்ம மனசோட எப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி சுத்தி நடக்கிற விஷயங்களை உருவகப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த பாட்டு இப்போ நேரடியா உடல் அளவுல ஏற்பட்ட பாதிப்புக்கு வருது. என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே. தொடர்ந்து போராடி போராடி ஏற்பட்ட அந்த முழுமையான உடல் சோர்வை ரொம்ப வெளிப்படையா இங்க அவரு ஒத்துக்கிறாரு. உடல் சோர்வை பத்தி சொன்ன உடனே அதையும் தாண்டி மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான வலிய பற்றி பேசுறாரு. என் இதயம் முழுதும் பலகாயம்தானே. வெளியில தெரியிற பலவீனங்களை விட யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள ரணமா இருக்கிற இதயத்தோட காயங்கள் தான் ஒரு மனுஷனை ரொம்ப அதிகமா பாதிக்கும் அப்படிங்கிற உண்மையை இந்த வரி நமக்கு உணர்த்துது. இந்த வரிகள் எப்படி படிப்படியா நகருதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்டெப் 1 உடல் ரீதியான பலவீனம். ஸ்டெப் 2 ஆழமான மனக்காயங்கள். உடம்பு மனசு ரெண்டுமே முழுசா சோர்ந்து போன, கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆன ஒரு நிலைய இந்த வரிகள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நமக்கு காட்டுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். முழுமையான மேலுருவாக்க பயணம். இந்த பாட்டோட சிறப்பு என்ன தெரியுமா? இது நம்மள அப்படியே அந்த உடைந்த நிலையிலேயே விட்டுட்டு போயிடல. ஒரு அற்புதமான மீளுருவாக்க பயணத்தோட உச்சத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது.
அந்த உடைந்த நிலைக்கு எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான தீர்வு கிடைக்குதுன்னு பாருங்க. உடம்பு பலவீனமாகறப்போ சும்மா ஆறுதல் மட்டும் கிடைக்கல, தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷன் அங்க நடக்குது. அதே மாதிரி இதயம் காயப்படுறப்போ ஆற்றி தேற்றினீரே, உருமாற்றினீரே அப்படிங்கிற ஒரு ஹீலிங் அங்க நடக்குது. முதல்ல சொன்ன ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இங்க ரொம்ப கச்சிதமான ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டோட கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தூக்கி நிறுத்துறது, பலப்படுத்துறது, ஆற்றி தேற்றுவது. ஆனா இது வெறும் ஆறுதலோட நின்னுடல, கடைசியா உருமாற்றினீரே அப்படின்னு முடியுது. அதாவது உடைஞ்ச ஒரு பொருளை சும்மா ஒட்ட வைக்கிறது மட்டும் மேலுருவாக்கம் கிடையாது, அதை முற்றிலுமா ஒரு புது விஷயமா மாற்றுறது தான் உண்மையான மாற்றம் அப்படிங்கறத இந்த வார்த்தை ஆழமா நம்ம மனசுல பதிய வைக்குது. இப்போ பாட்டு மறுபடியும் அதோட நங்கூரமான அந்த கோரஸுக்கே திரும்பி வருது. ஆனா இப்போ அந்த துயரத்தோட இருளையும் மீளுருவாக்கத்தோட ஒளியையும் கடந்து வந்ததுக்கு அப்புறமா வேறு துணையே இல்லை, நீர் விலகவில்லை அப்படின்னு பாடும்போது அந்த வரிகள்ல ஒரு அசாத்தியமான வெற்றியோட கம்பீரம் நமக்கு தெரியுது. எல்லாருமே கைவிட்டப்போ கூட அவர் மட்டும் விலகவே இல்ல அப்படிங்கிற அந்த ஆழமான பிணைப்பு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்தப்படுது. இந்த அருமையான பயணத்தோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில எதிர்பாராத புயல்கள் வீசும்போதும், நீங்க கட்டி வச்ச நம்பிக்கையோட மதில்கள் இடிஞ்சு விழுற மாதிரி தோணும் போதும், நீங்க உறுதியா பற்றிக் கொள்ளும் அந்த நங்கூரம் எது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.